வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணோம். நேற்றுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருந்தேன், அந்த வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ட்ரேட் எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக நான் சொன்ன டைம் ஒரே நிமிஷம் நான் டைம் சொல்கிறேன். சார்ட்ல இந்த இருக்கு பாருங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேட் எடுத்த டைமிங் நமக்கு இந்த டைம், அதாவது என்னன்னா இந்த 2:10 கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2:10. ஸோ 2:10க்கு தான் நம்ம ட்ரேட் எடுத்தது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. கால் பிரீமியமும் சரி, புட் பிரீமியமும் சரி, ரெண்டுமே இப்போ நம்ம எடுத்திருக்கிற பிரீமியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிப்டி பேங்க் நிப்டி ஓப்பன் ஆனது 49,887. ஸோ 49,900. ஸோ 49,900 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த ரெண்டையும் தான் எடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணது. ஸோ இந்த ரெண்டுல நம்ம எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நமக்கு இங்கே ரெண்டுத்துலையுமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டுமே பிஇபி லெவலுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த 224 ரூபா அப்படிங்கிறது இதோட பிஇபி லெவல். ஸோ இந்த ரெண்டுமே பிஇபி லெவலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த 224 ரூபாங்கிறது பிஇபி லெவல். ஸோ இது ½ அன் அவர், அதாவது 1 ஹவர், காலையில் 1 ஹவருடைய ஹை அண்ட் லோ, அதாவது என்னன்னா இனிஷியல் பேலன்ஸ் நம்ம சொல்லணும், ஐபின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதோட ஹை அண்ட் லோ இந்த ரெண்டு லைன், இந்த மேலே இருக்கிற ஒயிட்டும் சரி, கீழே இருக்கிற ஒயிட்டும் சரி. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் இந்த இதாவது 50% இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த 50% ஆவரேஜுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாலும் மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் இந்த ஒரு சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இந்த இதுலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நம்ம இன்னைக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் எதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ், அதாவது என்னன்னா இந்த ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட்டை டச் பண்ணி, ஏன்னா இதான் அது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடுத்து மேலே வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் இந்த இடம். ஓகேவா, இது வால்யூமா ஒரு ட்ரேட் ஆன இடம். ஸோ ஃபுல்லாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுலேயே தான் மார்க்கெட் இன்னைக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே வரும், இதில் இருந்து சப்போர்ட் எடுக்கும், திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இதில் இருந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்படியே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 50%ங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் அடுத்து கீழே இருக்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நியரஸ்ட்ல ஏதாவது ஒரு மார்க்கெட் பிரைஸ் ஏதாவது கிடைச்சிச்சுன்னு நம்ம எடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த ட்ரேட் காலையிலே நடந்துட்டு, இந்த ட்ரேட் நம்மளால எடுக்க முடியல. ஸோ இந்த ட்ரேட் காலையிலே நடந்ததுனால நம்மளால இது எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ இந்த லோ இதுக்கு வரைக்கும் மார்க்கெட் திருப்பி இது மேலே போயிட்டு, ஸோ அடுத்து திருப்பி மார்க்கெட் வரல. அடுத்து மார்க்கெட் 2:10க்கு தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு. கரெக்டாக மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன். இதான் கரெக்டாக எக்ஸாக்டான லோ. ஓகேவா, ஸோ இந்த லோவுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு கரெக்டாக. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது. ஸோ ஆக்சுவலாக எடுத்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு 150 ரூபா அப்படிங்கிற லெவல், இந்த லெவல் வரும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோதான், இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பேங்க் நிப்டியும் ஆப்போசிட் சைடில் இருக்கு. நிப்டி ஒரு ஹையை கட் பண்ணியிருக்கு, பேங்க் நிப்டி ஐபிக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தால் எப்பவுமே மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு ட்ரேட் பெரிய அளவில் எதிர்பார்க்கல. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட், நம்மளால இன்னைக்கு காலையிலேருந்து மார்க்கெட் உட்கார்ந்தனால ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இதான் ப்ரீவியஸாக நான் சொன்ன உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது என்ன அப்படின்னா, வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் மார்க்கெட் இதை டச் பண்ணோன்னே மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஸ்பைக்கில் என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நம்ம எடுத்துருந்த
ட்ரேடு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜை பயன்படுத்தி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் இல்லை லைவாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண நினைச்சேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் சைடுவேஸாக ட்ரேட் ஆனதுனால என்னால் வந்து இது பண்ண முடியல. நான் இந்த 2 மணிக்கு ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஆப் காலையில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்பெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம்ல தான் எனக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிச்சு. அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து நான் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி என்ட்ரி எடுத்த ஒரு லெவலையும் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.